இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு யோவான் 17:21. மனம் இசைந்து வாழ ஆயத்தமா? நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டுகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பிதாவின் இடத்திலே சொல்கின்றார், நாம் இருவரும் ஒன்றாக இருக்கின்றோம், அதே போல சீஷர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். கர்த்தருடைய சீஷர்கள் எண்ணிக்கையிலே ஒன்றுக்கு மேற்பட்டவராக இருந்தனர். நம்மை போல ஒன்றாக இருக்கும் வேண்டும் என்பது எண்ணிக்கையில் ஒற்றுமையில் ஒன்றாக இருப்பதை குறிக்கிறது. எனவே நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்பது ஒற்றுமையை குறிக்கிறது. வேத வசனமாகிய உண்மையால் பிதா நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதிலிருந்து நாம் வேதத்தை தியானிப்பதின் அவசியத்தை உணர்கிறோம். வேத தியானம் செய்ய கவனமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை அன்பு செலுத்துகின்றார். நாம் ஒருவரிலே அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பிதாவை கனம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's work, live on our knees. Thanks for watching. Like, share, subscribe.